வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆண்டவர் கூட. சொல்லாதீங்க, அதான் என் பேர் சொல்லாதீங்க. அசிஸ்டன்ட் எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ. இன்னைக்கு பண்ண போகிற டிஷ்ஷு சேனக்கிழங்கு ஃப்ரை. ஓகேவா? ஷார்ட் ஓகேவா? ஷார்ட் ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்கின்னை எடுத்துக்கணும், அதாவது தோலை உரித்து அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து சேனக்கிழங்க அதை இந்த க்யூப்ஸ் மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? அதை கட் பண்ணுற பற்றியா? அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து, அப்புறம் என்ன பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் மைதாவும் சேர்த்து, நல்ல வேலை மைதா கலருக்கு இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அப்போதான் கலர் பாடுறா. இந்த மாதிரி தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அதை ஆற விடணும். ஐயா, அது ஊற விடணும். ஊற விடணும். ஐயா, கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேங்க. டேய், இங்க பாரு, கொத்தமல்லியை நறுக்குன்னு நறுக்கி, ஓகேவா, அதை வந்து அப்படியே அது மேல தூவிட்டோமா, சேர்த்து நல்லா மிக்ஸ். எவன் மேலே அது ஏவி அதானே. டேய் பாரு, இங்க பாரு, சமையல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அது நான் இல்ல, நீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு கடாயில ஹீட் ஆனதும், ஆயில் ஹீட் ஆனதும் அதுக்குள்ள அதை விட்டுரும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்து சேனக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சேனக்கிழங்கு எடுத்து ஒவ்வொன்றா அந்த ஆயில்ல விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரைனா இப்போதோ பாரு, பத்தியா டப்ல குளிக்க போடுவோமே, டப்ல குளிக்க போடுவோம் அந்த மாதிரி. ஐ மீன் இதுதான் டீப் ஃப்ரை. பத்தியா, தனியா எடுத்து வச்சா நம்மளோட சேனக்கிழங்கு ஃப்ரை தயார். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பத்தியா, இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வைக்கணும். ஓகே மக்களே, இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை உங்க கிச்சன்லயும் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு அதோட போட்டோ உடனடியா அனுப்பி விடுங்க. ஆமா, இல்லனா அவர் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவோம். ஐயா,